ரிஷபம் ராசி நவம்பர் 2 முதல் நவம்பர் 8 வரை வாராந்திர ஜாதகம். கேது தேவன் உங்கள் ராசியின் 5வது வீட்டில் சஞ்சரிப்பார். இதுபோன்ற சூழ்நிலையில் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த வாரம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க நீங்கள் குறைந்த முயற்சிகளை எடுத்தாலும் உங்களை இன்னும் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். சனி தேவன் உங்கள் சந்திர ராசியின் 11வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த காலம் உங்களை நிதி ரீதியாக வலிமையாக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் பயனடைவீர்கள். ஆனால் நீங்கள் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அதை நீங்கள் திருப்பிச் செலுத்த முடியும். இது போன்ற போதிலும் பணத்தில் உங்களை திருப்திப்படுத்தாமல் ஆரம்பத்தில் இருந்தே அதிக பணம் சம்பாதிக்க நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் உடன்பிறந்தவர்களின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவிட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது வீட்டிலும் உங்களுக்கு மரியாதை அளிக்கும். மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் அது நம் வாழ்க்கையிலும் சிறந்த மாற்றங்களையும் கொண்டுவரும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் மிகுந்த பாதுகாப்பின்மை உணர்வு மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதை தடுக்கும். இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். கடந்த வாரத்தில் நீங்கள் எந்த பாடங்களை புரிந்துகொள்வதில் சிரமப்பட்டாலும் இந்த வாரம் அவற்றை புரிந்துகொள்வதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள். எனவே முழு அர்ப்பணிப்புடன் உங்கள் படிப்பில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வது. கவனம் செலுத்துவது மற்றும் தொடர்ந்து படிப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் பரிகாரம் ஓம் சுக்ரே நமஹ என்று தினமும் 33 முறை உச்சரிக்கவும்.